பாரதி ராஜா அவர்கள் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அது என்னன்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இயக்குனர் இமயம் அப்படின்ற பெயருக்கு சொந்தக்காரர் தான் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய படங்கள் எல்லாமே தொன்று தொட்டு நீங்காம நம்மளுடைய சினிமா இண்டஸ்ட்ரி தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லாத்துலயும் கலக்கி இருக்கு. அவ்வளோ ரீமேக்ஸ் பண்ணியிருக்காரு. ஹிந்தியில 8 படங்கள், தெலுங்குல நிறைய படங்கள், தமிழ்ல சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ ஹிட் படங்கள குடுத்தவரு. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக சிறந்த ஆளுமைகளோட நடிச்சது மட்டும் இல்லாம, அதெல்லாம் விட முக்கியமா நிறைய புதுமுகங்களுக்கு வாழ்க்கை, வாழ்வாதாரம், வாய்ப்ப குடுத்தவரும் அவர். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து போயிட்டாரு. உடல் நலக்குறைவு காரணமா. ஆனா, தன்னுடைய மகனான மனோஜ் இறந்து கொஞ்ச நாட்கள்ல அவருடைய உடல் ரொம்ப மோசமான சமயத்துல 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. நான் தான் பாரதி ராஜா. என்னோட குடும்ப உறுப்பினரா நீங்க இருக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா, என் வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்கள், எல்லா விதமான வேதனைகள்லயும் நீங்க துணையா இருந்திருக்கீங்க. இப்ப என் உடம்பு நிலை ரொம்ப மோசமா இருக்கு. என்னால நார்மலா இருக்க முடியல. நான் ரொம்ப காலம் உங்க கூட இருப்பேன்னு நம்பிக்கை இல்ல. முக்கியமான விஷயம் மரோஜ் அவங்களுடைய இறப்பு அப்படின்றது பெரிய வேதனை தான். அதே மாதிரி ஒரு நேரத்துல நானும் உங்கள விட்டு போவேன். நான் உங்கள விட்டு போகும்போது நீங்க ரொம்ப வேதனைப்படாம, கவலைப்படாம அதுக்கு உங்க மனத நீங்களே தயார்படுத்திக்கணும். பேரன் பேத்திகளா இருக்கட்டும், என்னுடைய மருமகளா இருக்கட்டும், என்னோட மகள், மருமகன், என்னுடைய மனைவின்னு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. எப்பயும் ஒற்றுமையா இருப்பாங்க. மனுஷனோட வாழ்வு அப்படின்றது குறிப்பிட்ட காலம் தான். கொஞ்ச நாள் மட்டும் தான் நம்ம ஒண்ணா வாழப் போறோம். இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம். கண்டிப்பா நான் சீக்கிரமா குணமாவேன்னு நம்பிக்கை இருந்தாலுமே, ஏதோ ஒரு சூழ்நிலையில எனக்கு தோணுது, நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ, தயவு செஞ்சு உங்கள நீங்களே பார்த்துக்கோங்க. இங்க நான் உடம்பு சரியில்லாத சமயத்துல நெறைய பேர் என்னோட பெயர பயன்படுத்தி ரஜினிகாந்த், கமல்னு பெரிய பெரிய ஆளுமைகள் கிட்ட பணம் கேட்கிற மாதிரியான விஷயங்கள், என்னோட தனிமைய பயன்படுத்திக்கிறதெல்லாம் இருக்கு. அதுல நீங்க ஆயத்தமா இருக்கணும். அதுல நீங்க தெளிவா இருக்கணும்லாம் பேசியிருக்காரு. அதாவது கடிதத்துல. இத பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.